சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மலர், என்ன மலர், நடு ரோட்ல இப்படி கவனமே இல்லாம நடந்து வந்துட்டு இருக்க? என்னாச்சு மலர்? பார்வதியோட நீ ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு பார்த்தா இப்படி நடு ரோட்ல தன்னந்தனியா வந்துட்டு இருக்க. ஏன் மலர் அமைதியா இருக்க? பார்வதி கன்சீவ் இருக்காங்க நீ சொன்னதும் நானும் பார்க்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். ஆனா நீ அங்க இல்லாம இங்க என்ன பண்ற? என்ன மலர், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல அர்ஜுன். இல்ல, உன் முகமே சரியில்லை. அங்க ஏதோ நடந்திருக்கு. என்னாச்சு? பார்வதி ஏதாவது சொன்னாங்களா? உங்ககிட்ட தான் கேட்கிற மலர், என்னாச்சு? ஏன் உன் கண்ணால கலங்கிருக்கு? அர்ஜுன் ப்ளீஸ், இப்ப என்ன எதுவும் கேட்காத. சரி, நான் எதுவும் கேட்கல, நீ வா. என்ன யோசிக்கிற மலர்? வா போலாம். நீ போ அர்ஜுன், நான் வரேன். மலர், உன்னை இப்படி தனியா விட்டுட்டு என்னால எப்படி போக முடியும்? வா போலாம். நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேன்ல, நான் சொல்றதை நீ கேளு. வா வா மலர், வா. இந்த ஜென்மத்துல இல்ல, உன்னை என்னைக்குமே நான் மன்னிக்க மாட்டேன்டி. நீ பண்ண துரோகத்தையும் நான் மறக்க மாட்டேன். வா மலர், கண்ணை துடைச்சுக்கோ. மலர், எங்க போயிட்டு வர? மலர், ஒண்ணுதான் கேக்குறேன், எங்க போயிட்டு வர? அம்மா, நானும் மலரும் அப்படியே கோயில் வரைக்கும் போயிட்டு வரோம்மா. அர்ஜுன், அம்மா கிட்ட எதுக்காக போய் சொல்ல ட்ரை பண்ற? மலர் அவ மட்டும் தனியாதான் வீட்ல இருந்து போனா. அப்போ நீ வீட்ல தானே இருந்த? அத நானும் தானே பார்த்தேன். அப்புறம் எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிருக்க முடியும்? வரும்போது ரெண்டு பேரும் ஒன்னா வரீங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனா அதுக்கு முன்னாடி மலர் எங்க போனா? அக்கா, இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? கோயிலுக்கு போகணும்னு சொன்னா விட்டுற வேண்டியதானே? எனக்கு முன்னாடி மலர் கோயிலுக்கு போனா, இப்ப இதுல என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? எனக்கு ஒன்னும் ஆகல அர்ஜுன். ஆனா மலரோட முகமே சரியில்லையே. அதான் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு யோசிச்சேன். மலர் முகத்தை பார்த்தா ரொம்ப வருத்தமா டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது.
இப்போதைக்கு அவ வருத்தப்படுறதுக்கான ஒரே விஷயம் பார்வதிக்காக மட்டும்தான் இருக்க முடியும். ஒருவேளை அன்னைக்கு மாதிரி திரும்பவும் பார்வதிய பாக்குறேன்னு போய் அவ இவளை அவமானப்படுத்தி அனுப்புனதுனாலதான் மலர் முகம் இப்படி வாடி போயிருக்கோன்னு நினைச்சேன். மலர், துர்கா சொல்ற மாதிரி நீ உண்மையாவே பார்வதியை பார்க்க தான் போயிட்டு வரியா? உன்னதாமா மலர் கேக்குறேன். அம்மா இல்லம்மா, அர்ஜுன், நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு.